வெல்கம் டு திவான் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம திவான் தமிழ் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான கிராஃப்ட் தான் பார்க்க போறோம். இது என்ன கிராஃப்ட்னா கீ ஹோல்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கப் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து ஒரு பேப்பர் கப். ஒரு கப் இருந்தால் கூட போதும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிராஃப்ட்டை சூப்பராக செஞ்சிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாட்டன் ரிப்பன் எடுத்திருக்கேன். பிங்க் கலரில் ஒரு சாட்டன் ரிப்பன் எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 விதமான பெயிண்ட் எடுத்திருக்கேன். இங்க் ப்ளூ கலர் ஒன்று எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பெயிண்ட் வந்து இன்னொன்று எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்ட் ப்ரஷ் எடுத்திருக்கேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிராஃப்ட்டுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் இது என்ன கிராஃப்ட்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்கு முதல்ல அந்த பேப்பர் கப்பை பாதியாக நம்ம வந்து வெட்டிக்க போகிறோம். அதாவது 2ஆவது நம்ம வந்து வெட்டணும். ஒரு கப்லேருந்து அப்போ நம்மளுக்கு 2 பீஸ் கிடைக்கும். ஓகே, இப்போ நான் வெட்டிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு கப்லேருந்து 2 பீஸ் கிடச்சிருக்கா. இப்போ இதுக்கு பின்னாடி நம்ம வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்ம வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்து வச்சுருக்கோம்ல, ஸோ அதை நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிடலாம். நான் வந்து ஃபெவிக்ரிலில் அந்த ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்து அந்த கப் ஃபுல்லாக நான் வந்து அடிச்சுக்க போகிறேன். இப்போ அடிச்சிட்ருக்கேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம 21st கொஸ்டின் பார்க்கலாம். சின்ன பாப்பா பெரிய பாப்பா பார்பி ஷோவில் அவங்க பெரிய பாப்பா வந்து ஸ்கூலுக்கு போகிற மாதிரி ஒரு வீடியோ இருக்கும். அவங்க கிளாஸில் மிஸ் வந்து அவங்களுக்கு என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் 21st கொஸ்டின். பாருங்கள், இப்போ நான் அடித்து நல்லா வந்து காய வச்சு எடுத்துட்டேன். இப்போ ரெண்டுமே வந்து நல்லா காஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இங்க் ப்ளூ கலர் இருக்குல்ல, ஸோ அது நான் வந்து எடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரு பட்ஸ் எடுத்து டாட்டாக இந்த இங்க் ப்ளூ கலரை நான் வந்து வச்சுட்டே வரப்போகிறேன். பாருங்கள், அங்கங்கே இந்த மாதிரி நான் வந்து வச்சுக்கிறேன் இங்க் ப்ளூ கலரை. நீங்கள் இங்க் ப்ளூ கலர் தான் எடுக்கணும்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச எந்த கலர் காம்பினேஷன்னாலும் இந்த கப்புக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து ஃபுல்லாக வந்து இங்க் ப்ளூ கலர் வந்து கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்கேல் எடுத்துகிட்டு நம்ம பிங்க் கலர் சாட்டன் ரிப்பனை 3 சென்டிமீட்டருக்கு நம்ம கரெக்டாக வந்து மெஷர் பண்ணி இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம நார்மலாக கிளாஸ் ஸ்கேல் இருக்குல்ல, ஸோ அதை எடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நம்ம கரெக்டாக மெஷர் பண்ணி ஒன்று கட் பண்ணிக்கலாம். ஒன்று மட்டும் இந்த மாதிரி ஸ்கேலில் மெஷர் பண்ணிட்டு அப்புறம் நம்ம அந்த சாட்டன் ரிப்பன்லேயே மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து ப்ளூ கலர் சாட்டன் ரிப்பன்லேயும் நிறைய பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். உங்கள்கிட்ட என்னென்ன கலர் இருக்கோ ஸோ அந்த கலர்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதோட சென்டரில் கம் தடவி 2 சைடும் மடித்து எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி மடித்தோம்னா உங்களுக்கு ஒரு ஹவுஸோட டாப் மாதிரி கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம 22nd கொஸ்டின் பார்க்கலாம். கிராஃப்ட் திங்ஸ் ஆர்கனைசேஷன் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அதில் என் சிஸ்டருக்கு கிஃப்ட் ஒன்று கொடுத்துருப்பேன். அது என்ன கிஃப்ட்? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் 22nd கொஸ்டின். பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து பிங்க் கலர்லையும் ப்ளூ கலர்லையும் வந்து செஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் நிறையவே செஞ்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம செஞ்சு வச்சுருக்கிறதுல ஒரு பீஸ் எடுத்துகிட்டு அதோட கார்னரில் கம் அப்ளை பண்ணி இன்னொரு பீஸை அது கூட சேர்த்து நம்ம வந்து அட்டாச் பண்ண போகிறோம். பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி ஒரு 6 பீசஸை நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். 5 or 6 உங்களுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து 6 பீசஸ் தான் வந்து அட்டாச் பண்ண போகிறேன் இந்த தடவை. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி அதோட கார்னரில் அட்டாச் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். இது ரொம்பவே சிம்பிளான கிராஃப்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்பவே ஈஸியாக எல்லாருமே வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்போ நான் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதோட கார்னரில் ஒரு டூத் பிக் எடுத்து அதை வந்து வச்சுக்கிறேன். இந்த கார்னர் கம் ஓட்டிக்கிறேன். இதை நான் அப்படியே வந்து ரோல் பண்ண போகிறேன். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நார்மலாக நம்ம பேப்பர்லாம் எப்படி ரோல் பண்ணுவோம், ஸோ அது மாதிரி இதை நம்ம வந்து ரோல் பண்ணிக்கலாம். இப்போ என்னென்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது என்னதுன்னா ஒரு ரோஸ் மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். நம்ம அப்படி சுற்றுனதுமே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரோஸ் மாதிரி கிடச்சிருக்குன்னு. அப்புறம் இந்த மாதிரி கேப்பெல்லாம் இருக்கும்ல, அந்த இடத்துலலாம் நம்ம வந்து மறுபடியும் நம்ம செஞ்சு வச்சுருக்கிறத கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச இடம் எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் இதை வந்து ஒட்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்படி ஒட்டினோன்னா தான் அந்த ரோஸில் வந்து அந்த பெட்டல்ஸ்லாம் வந்து அப்படியே நிறையா இருந்து அது வந்து ஒரு பெரிய ரோஸாக நமக்கு கிடைக்கும். வெறும் சுற்றி மட்டும் வச்சோம்னா குட்டியாக இருக்கும். ஸோ அதனால நான் அந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இப்போ நான் நிறைய அந்த நம்ம சாட்டன் ரிப்பன் அது ஃபுல்லாக வச்சது எவ்வளோ சூப்பராக பெருசாக இருக்குது பாருங்கள். அப்புறம் ஸ்டோன் எடுத்து அதுக்கு நடுவில் நான் வந்து அதை வச்சுக்கிறேன். அது வச்சதும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் யூனிக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே அழகாக இருக்குல்ல பார்க்க. இது மாதிரி நான் ஒரு பிங்க் கலரும் செஞ்சு வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 23rd கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஷெல்லில் வந்து கார்ட்டூன் கேரக்டர்ஸை பெயிண்ட் பண்ணியிருப்போம். அதில் மோஸ்ட் ஃபேவரட் கார்ட்டூனு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கார்ட்டூன் நான் எந்த கார்ட்டூனை சொல்லியிருப்பேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் 23rd கொஸ்டின். ஓகே, பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து ஒரு 4 செஞ்சு வச்சுருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அந்த 4 ஃப்ளாருமே.
ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நம்ம கப் வந்து நல்லா வந்து இந்த ப்ளூ கலரும் வந்து காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த டூத் பிக் வந்து கீழே இருக்கும்ல, ஸோ அதில் நம்ம வந்து கம் அப்ளை பண்ணி அந்த கப்போட ஒரு கார்னரில் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. நான் தெரியாமல் ஃபஸ்ட்டு சென்டரில் வச்சுட்டேன், நீங்கள் வந்து கார்னரில் வச்சுக்கோங்க. அப்போனா உங்களுக்கு பிளான்ஸ் ஒட்டுறதுக்கு இன்னுமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, அது மாதிரி நான் வந்து ஒரு ப்ளூ கலர் ஒட்டினதுக்கப்புறம் அந்த பிங்க் கலரை எடுத்து ஒட்டிட போகிறேன். இது எப்படி இருக்கும்னா லாஸ்ட் பார்க்கறதுக்கு ஒரு ஃப்ளவர் பாட்டில் ஒரு 2 ரோஸ் பூத்திருந்து அப்படி இருக்கும். ஸோ அது மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் சொன்ன மாதிரி வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் எடுத்து அங்கே நான் வந்து அட்டாச் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு ஓரமாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பிளான்ட்ஸ் ஒட்டுறதுக்கு. ஸோ நான் சென்டரில் வச்சுட்டேன்றதுனால 2 கார்னர்லேயும் நான் வந்து இந்த பிளான்ட்ஸ் வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் உங்கள்கிட்ட இல்லாட்டி நீங்கள் வந்து பேப்பரில் கூட கட் பண்ணி அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு நம்ம வந்து ஒன்று செஞ்சுட்டோம். நெக்ஸ்ட்டு இன்னொன்றுக்கு நான் இந்த மாதிரி மறுபடியும் அதே மாதிரி நான் வந்து செய்கிறேன். ஏன்னா நம்ம வந்து 4 ஃப்ளார் செஞ்சுருந்தோம், அதோட 2 கப் கட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் நான் வந்து 2வது கப்புக்கு செஞ்சிட்ருக்கேன். உங்கள்கிட்ட எவ்வளோ சாட்டன் ரிப்பன் இருக்கோ அவ்வளோ சாட்டன் ரிப்பனுக்கு பொறுத்து நீங்கள் அந்த ஃப்ளார் வந்து செஞ்சுக்கலாம். பாருங்கள், நான் அந்த மாதிரி தான் இப்போ இதையும் வந்து ஒட்டிகிட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 24th கொஸ்டின் பார்க்கலாம். வாட்டர் கேண்டில்ஸ் வீடியோ ஒன்று போட்டிருப்போம். அதில் தண்ணிக்கு மேலே 2 சொட்டு எண்ணெய் நான் வந்து விட்டுருப்பேன். அது என்னன்னு மட்டும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோங்க. நான் அந்த வீடியோலேயே வந்து சொல்லியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து 2 கப் வந்து உருவாக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு நீளமான ஒரு பேம்பு ஸ்டிக் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இந்த பேம்பு ஸ்டிக்கோட கார்னரில் நான் வந்து கம் அப்ளை பண்ணிக்கிறேன். இது உங்கள்கிட்ட இந்த பேம்பு ஸ்டிக் இல்லாட்டி ஏதாவது ஒரு குச்சி கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து அந்த 2 கார்னர்லேயும் வந்து நம்ம செஞ்ச அந்த கப்பை வந்து அட்டாச் பண்ணிக்க போகிறேன். அந்த கார்னர் வந்து அங்கிட்ட பேம்பு ஸ்டிக் தெரியாத மாதிரி நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. நான் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், நான் அதுக்கு வந்து மோஸ்ட்லி ஹாட் க்ளூ கன் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். பட் நீங்கள் வந்து ஹாட் க்ளூ கன் தான் யூஸ் பண்ணணும்ல அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். எந்த கம்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீ ஹோல்டர் தானே பண்ணுறோம். ஸோ அது ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒன்று வேணும்ல. ஸோ அதுக்காக இந்த மாதிரி 2 ஐஸ் ஸ்டிக்கை பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஐஸ் ஸ்டிக்கை கீழேயும் ஒரு ஐஸ் ஸ்டிக்கை மேலேயும் இந்த மாதிரி நிற்க வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அது மாட்டுறதுக்கு ஒரு கீ ஹோல்டர் மாதிரி கிடைக்கும். அப்புறம் அது கீழே கம் அப்ளை பண்ணி நம்ம அப்படியே இந்த பேம்பு ஸ்டிக்கில் அட்டாச் பண்ணிட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து உங்கள்கிட்ட பேம்பு ஸ்டிக்காமல் நீங்கள் குச்சி எடுக்கிறீங்கன்னா சமமாக இருக்க ஏதாவது ஒரு குச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு பேங்கிள் எடுத்து உங்களுக்கு நான் வந்து தொங்க விட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இது நீங்கள் வந்து பேங்கிள்ஸ் தொங்க விட்டுக்கலாம், ரப்பர் பேண்ட் தொங்க விட்டுருக்கலாம், கீ தொங்க விட்டுக்கலாம், எதுனாலும் உங்களுக்கு இஷ்டம் தான் அது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 25th கொஸ்டின் பார்க்கலாம். ஹேர் கேர் ரொட்டீன் வீடியோ ஒன்று போட்டிருப்போம். டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு 8 இயர்ஸ் பிலோவாக இருக்கிறவங்க இந்த ஹேர் பேக்கை எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும்னு நான் சொல்லியிருப்பேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் 25th கொஸ்டின். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளோட கீ ஹோல்டர் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.